ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ் அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க்கெட்டு நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரியே டவுன்ல தான் முடிஞ்சுது. நான் அந்த அவங்களோட சார்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட மார்க்கெட் இறங்கி தான் வரும், என்னதான் கேப் அப் போனாலும் கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் டவ் ஜோன்ஸ் கீழே தான் முடிஞ்சிருக்கு, ஒரு 42 பாயிண்ட். அதே மாதிரி நாஸ்டாக் கம்போசிட்டு அவன் நல்லா இறங்கியிருக்கான் 137. இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே தான் இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் எல்லாம் தான் இந்த ஜாப் டேட்டா ரிப்போர்ட் வரப்போகுது, அதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ரிப்போர்ட்டு எப்படி வருதோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். அது ஒரு 7 மணிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது அந்த ரிப்போர்ட் பேர் வந்து ஜாப் டேட்டா ரிப்போர்ட் தான். எதெல்லாம் அதுல கன்சிடர் பண்ணுவாங்கன்னா என்எஃப்டி அப்படின்னுவாங்க, நான் ஃபார்ம் பேரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அப்புறம் வேஜஸ் growth. இந்த ரிப்போர்ட் தான் இன்னைக்கு வரப்போகுது யூஎஸ் மார்க்கெட்ல. அது வந்து ஸ்ட்ராங்கா வந்துடுச்சுன்னா மார்க்கெட்டு நெகட்டிவ் ஆயிடும். ஓரளவுக்கு ஜாப் டேட்டாலாம் கொஞ்சம் வீக்கா வந்துருதுன்னா மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும். ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துடும். அது எப்படி வருது என்ன வருதுன்னா நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கு, அந்த என்எஃப்ஏ. அதனால மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி இறக்கிக்கிட்டே இருக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம். இன்னைக்கு முடிஞ்சிடும். அது இல்லாம நாளைக்கு 18ஆம் தேதி அங்க ஏதோ இன்ஃபிளேஷன் டேட்டா வருதுன்னு நினைக்கிறேன், அதையும் பார்க்கணும். ஸோ இந்த 2 காரணத்தால தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நேத்தும் டவுனு, முந்தா நேத்தும் டவுனு. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுதோ அதை பொறுத்து நமக்கு கேப் அப் கேப் டவுன் நாளைக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி 50 எப்படி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த அந்த 25,903 அகைன் இன்னைக்கும் சப்போர்ட் எடுத்தான். எத்தனை மணிக்கு எடுத்திருக்கான்? 9:30 மணிக்கு. அதாவது 9:15 கேண்டில் இருந்து 9:30க்கு வந்து 9:00ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 9:45 கேண்டில் வந்து அதை தொட்டுட்டு அகைன் மேல போச்சு, நல்லாவே போச்சு. எது வரையும் போச்சுன்னா 25,941 வரையும் போயிருக்கு. ஸோ இங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த இடத்த அக்யூரேட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இதை எடுத்துருக்க முடியும் இன்னைக்கு. ஆனா எடுத்திருந்தா அருமையான ப்ராஃபிட். அதுக்கப்புறம் 10 மணிக்கு வந்தான். இந்த 10 மணிக்கு வந்த கேண்டில் 2 மணி வரையும் 1.25 வரையும் ஒரே சைட்வே தான். மார்க்கெட்ல எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. 10 மணிக்கு இதை பாக்குறீங்களா வீடியோல பாருங்க. 10 மணிக்கு இந்த கேண்டில் வந்து அதுல இருந்து இந்த 1.25 2 மணி வரையுமே வச்சு இந்த கேண்டில் வரையும் 2 மணி வரையுமே மார்க்கெட் எங்கேயுமே போல. அந்த 25,900 டச் பண்றது இங்க பாருங்க. இந்த 25,918 20 போறது, இந்த 25,890 80 வர்றது. இந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே இன்னைக்கு 10ல இருந்து 2 மணி வரையும் முடிச்சிட்டாங்க மார்க்கெட். நான் ட்ரேட் எடுத்ததே இந்த கேண்டில் தாங்க எடுத்தது. இந்த 2 மணி கேண்டில், இந்த கேண்டில் எடுத்தேன், அப்புறம் இந்த கேண்டில் எடுத்தேன். இந்த கேண்டில் புட் சைட்ல எடுத்தேன், இந்த கால் சைட்ல எடுத்தேன். இதுதான் இன்னைக்கான நான் ட்ரேட் பண்ண 2 இடம். இது ஒண்ணு 2 மணி கேண்டில் வந்து புட் சைடு, இந்த 2.25 கேண்டில் கால் சைடு. ஏன்னா அது இதை டச் பண்ணும் நான் கரெக்டா சொல்லியிருந்தேன். 25,850 டச் பண்ணுவான் அப்படின்னு. டச் பண்ணிட்டான். டச் பண்ணும் போது நானே வாங்கலாம், அப்புறம் எப்படி வாங்கிட்டேன். இதுலதான் எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. இதுல ஒரு 13-14 பாயிண்ட் தான் கிடைச்சது புட் சைட்ல. இதுல ஒரு 20 பாயிண்ட் கிட்ட கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு 20, அது ஒரு 15, 35 பாயிண்ட் இன்னைக்கு ப்ராஃபிட் நிஃப்டி 50ல. வீக்லி எக்ஸ்பைரி எனக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சது இன்னைக்கு. இவ்வளவுதான் என்னால் ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எனக்கு ட்ரேட் பண்ற ஆசையே போயிடுச்சு.
2 மணி வரையும் மார்க்கெட் இதே லெவல்லயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால சரி இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தான் இந்த 1.25 கேண்டில் மேல போனா 25,930 வரையும் போயிட்டு, ஏன்னா அதுக்கு மேல அது போகாதுன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா ஓஐ சார்ட்ல 25,900 வந்து 5 கோடிக்கு மேல இருந்தது ரெசிஸ்டன்ட். அதை மீறி அது போச்சு. எப்படி போகும்? அதனாலதான் புடிச்சு இறக்கிட்டாங்க. நான் இந்த 2 மணி கேண்டில் தான் எடுத்தேன். இதை டச் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட கொடுத்துருந்தேன். இந்த இடத்த கொடுத்துருந்தேன், அப்புறம் இந்த இடம் கூட கொடுத்துருந்தேன். இந்த இடம் ஆல்ரெடி எல்லாருமே எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா அந்த சப்போர்ட் தான் சொல்லியிருக்கேன் பாருங்க, கடைசி வரையும் அந்த சப்போர்ட்லயே தான் முடிஞ்சிருக்கு. 25,851. இன்னைக்கு நம்ம நிப்டி 50 167 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அதுதான் எப்பவுமே இந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்தா மார்க்கெட் டவுன்ல தான் முடியுது. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 2 மணிக்கு மேலதான் கிடைச்சது. இந்த இந்த 9.5 கேண்டில் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா அங்கேயே கிடைச்சிருக்கும். ஆனா அது வாட்ச் பண்ணிட்டே இருந்திருந்தா கண்டிப்பா எடுத்துருக்கலாம். ஆனா இந்த இடம்லாம் ஈஸியா எடுத்துருக்கலாம். ஏன்னா நான் எடுத்ததே 2 மணிக்கு தான். நான் தான் சொல்றேனே 2 மணிக்கு தான் எடுத்தேன். 2.25 வரையும் இருந்தது. அப்புறம் 2.25 கேண்டில் மறுபடியும் கால் சைட்ல போய் எடுத்துட்டேன். இதுதான் இன்னைக்கு நான் பண்ணது நிப்டி 50ல. சென்செக்ஸ்ல ஒரு 3 பேர் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா. அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க. அவங்க எங்க எடுத்திருக்காங்கன்னா இந்த இடம் எடுத்திருக்காங்க. அதேதான் 1.25 கேண்டில். அவங்களும் பிஇ சைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல. இந்த இடம் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம இது வந்து சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு சைடு வேலையே போயிட்டே இருக்கும்போது இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு. அப்போ நிப்டி 50ல ஆன மாதிரியே தான் சென்செக்ஸ்லயும். அப்ப என்ன ஆகும்? மேல போனோடனையும் மறுபடியும் மார்க்கெட் ஃபர்தரா கீழே இறங்கிடுச்சு. இந்த 3 கேண்டில தான் அவங்க எடுத்திருக்காங்க, நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ்லயும் நிப்டி 50லயும் நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கு. சப்போர்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரெசிஸ்டண்டா மாறிட்டு அங்க இருந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கு. ஸோ ரெண்டுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நானும் ப்ராஃபிட்டபிள் தான், என்னுடைய சைட் சர்க்கிள்ல எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் தான். இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அந்த டேட்டா, ஜாப் டேட்டா ரிப்போர்ட்டை பொறுத்து அவங்களோட மார்க்கெட் இன்னைக்கு பயங்கர ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஜாப் டேட்டா ஸ்ட்ராங்கா வந்தா மார்க்கெட் இறங்கிடும். அப்போ வந்து கண்டிப்பா அந்த ரேட் கட்டு வராது. ஓரளவுக்கு மைல்டா மைனஸ்ல ஜாப் வீக்கா வந்ததுன்னா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும். அதுதான் நடக்க போகுது. அது என்ன நடக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களோட மார்க்கெட்டை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்கு இல்ல, இது வந்து அடுத்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேண்டில் 6ல படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ இந்த மாதிரி கேண்டில் வருதுன்னு வச்சுங்க, அடுத்தது இறங்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் தான் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இது டெக்னிக்கல் வைஸ்ல பேசக்கூடிய இடம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா அங்க நியூஸ் இருக்கு. அதனால மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் நமக்கு நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இது பாருங்க, இந்த கேண்டிலும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்ததுனாவே மார்க்கெட் இறங்கிட்டு மேலதான் போகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது டெக்னிக்கலா நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி நியூஸ் பேஸ்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நானே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி யூஎஸ் மார்க்கெட் முடியுது அப்படின்றத பத்தி. சரி, நம்ம நாளைக்கு நிப்டி 50 சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஒருவேளை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா நிப்டி 50க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். சாரி, இது சென்செக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 84,864. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இதுதான். ஏன்னா அவன் கேப் டவுன்ல தானே ஓபன் ஆச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ட் 85,179. அதுக்கப்புறம் இருக்கிறது இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ட் 85,337. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 84,864. அதுக்கப்புறம் இருக்கிறது 85,179. அதுக்கப்புறம் இருக்கிறது 85,337. இது ரெசிஸ்டன்ட். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா
கேப் டவுன் ஆச்சுன்னா இது ஆஸ் யூஷுவல் இப்போ இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ட் இந்த சப்போர்ட்டாவே இருக்கட்டும். ஒரு டவுன் ஆச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 84,406. அதுக்கப்புறம் இருக்குது 84,222. அதுக்கப்புறம் எங்க இருக்கு சப்போர்ட்னா, ஏன்னா நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய லெவல்ல கேப் டவுன் ஆகிறதுக்கும் கேப் அப் ஆகிறதுக்கும். இதுதான் அடுத்த சப்போர்ட் 83,932. இது சென்செக்ஸ்ல. ஓகேவா? இந்த இது வந்து ஒரு கேப் அப் கிடைச்சதுன்னா, இந்த ப்ளூ லைனு ஒரு கேப் அப் கிடைச்சா இது சப்போர்ட்டா மாறிடும். ஓகேவா? சப்போர்ட்டா மாறிச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இல்ல ஒரு கேப் டவுன் வந்துட்டு மேல போச்சுன்னா இது ரெசிஸ்டன்டா மாறிடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். இந்த ப்ளூ லைன் வந்து கேப் அப் கேப் டவுன் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாவும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டாவும் மாறிடும். புரிஞ்சிச்சா? இதுதான் சென்செக்ஸ்ல இருக்குது. நிப்டி 50ல வருவோம். நிப்டி 50ல வந்தோம்னா ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா நிப்டி 50க்கு இப்ப இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ட் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,921. இது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இது. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 26,011. அதாவது 26,000 சைக்காலஜி நம்பர். அதுக்கப்புறம் இருக்குது 26,058. இது 26,100. இதுக்கு மேல எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீக்லி எக்ஸ்பைரி வேற முடிஞ்சிடுச்சு. அதனால இதெல்லாம் தூக்கிடுவோம். அதாவது நிப்டி 50 ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,921. ஓகேவா? ரெண்டாவது வந்து 26,000. 26,000 26,010 11 வரையும் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது 26,058. அதுக்கும் மேல ஒரு புல்லிஷ் வந்தா 26,100. அது 26,100 எல்லாம் போகுமான்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, யூஎஸ்ல நியூஸ் இருக்கு. அந்த நியூஸை பொறுத்து ஒரு கேப் அப் கேப் டவுன் அப்படின்ற கதையில பார்த்தா போறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. இதுவே ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகுதுன்னா இன்னைக்கு வந்தா மத்தியா இதை வந்து நம்ம ப்ளூல மாத்திக்கலாம். இது ப்ளூலயே இருக்கட்டும். ஏன்னா ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இது சப்போர்ட்டா மாறிடும். ஒரு கேப் டவுன் ஆனா இது ரெசிஸ்டன்டா மாறிடும். ஓகேவா? ஒரு லைன்ஸை போட்டுறேன். இதுதான் நாளைக்கு நிப்டி 50க்கான சப்போர்ட். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுதான். இது சொன்னேன்ல ப்ளூ லைன். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா இப்போ இது 25,791. அதுக்கப்புறம் இருக்குது 25,720. இந்த 720 ஒரு கேப் இருக்கு. அது ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டா இருந்தாலும் அந்த கேப்பை அகைன் வர்றதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்ல இருக்கு. 25,716 இருக்கு. ஓகேவா? அதுக்கும் கீழே மார்க்கெட் இறங்குதுன்னா இதுதான் அதுக்கான அடுத்த சப்போர்ட். இது 25,618. தெரியுதுங்களா? அதாவது ஒரு கேப் அப் கிடைக்குதுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட். இதை டச் பண்ணிட்டு இது வந்தா இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிடும். இல்ல ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டு இது மேல போச்சுன்னா இது ரெசிஸ்டன்டா மாறிடும். இந்த ப்ளூ லைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,791. அதுக்கப்புறம் 25,716. அதுக்கப்புறம் இருக்கிறது அங்கிருந்து 100 பாயிண்ட் கிட்ட இருக்கு 25,618. இந்த 850 ஒன் டே கேண்டில்ல பார்த்தோம்னா இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கு? ஆர்எஸ்ஐல கீழே இறங்கி விட்டது. 50க்கு கீழே இருக்கு. 47 தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் பியர் ட்ரெண்ட் உள்ள வந்துட்டான் அப்படின்றது தான் இதை காட்டுது டெக்னிக்கல்ல. இதை பாருங்க, ஒன் டேல ஸ்ட்ராங்கா வந்திருக்கு கேண்டில், பேரிஷ் கேண்டில். ஸோ மார்க்கெட் வந்து 25,851 க்ளோஸ் ஆயிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ்ல 25,860 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பியர் ட்ரெண்ட்ல ஒன் டே கேண்டில் வந்துடுச்சு. இதை கட் பண்ணி ஃபர்தரா இறங்கினா
கண்டிப்பா 25,600 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிப்டி 50ல நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு 2 மணிக்கு மேலதான் ப்ராஃபிட் கண்டிப்பா எடுத்திருக்க முடியும். மத்த எந்த டைம்ல எடுத்திருந்தாலுமே கண்டிப்பா ஹீட்டா எஃபெக்ட்ல மார்க்கெட் மூவ்மெண்டே இல்ல. நீங்களே எல்லாம் பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் 10ல இருந்து மூவ்மெண்டே கிடையாது. 1:45 2 மணி வரையும். அந்த 2 மணிக்கு இந்த கேண்டில் வந்துதான் ஒரு ஆட்டத்தை காமிச்சது. புள்ளி சைட்ல போயிட்டு அப்படியே இறங்குச்சு. ஏன் அவனால போக முடியலன்னா சார்ட்ல ஓஐ சார்ட்ல அவ்வளோ பக்காவா இருக்கு. மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மேல போகும்? அதனாலதான் நான் இங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கால் கொடுத்தது, இங்க எடுங்க அப்படின்ட்டு. எடுங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் ஸ்டாப் லாஸா வச்சு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். ஏன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ல சொல்லவே முடியாது. அதனால ஸ்டாப் லாஸோட போங்கன்னு தான் சொல்றது எப்பவுமே. அது இல்லாம என்னுடைய சர்க்கிள் இருக்கவங்க எல்லாம் வெளியே ஆளுங்கெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு, இப்போ ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே. நான் இப்போ இருக்கிற ஒர்க் பண்ற ஆபீஸ்ல நான் ஷேர் மார்க்கெட் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு சிலருக்கு தான் தெரியும். அவங்கதான் வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. இது என்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு கேட்க போறானோ தெரியல. அது வேற பயமா இருக்கு. இதுதான் நாளைக்கான நிப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட்ல மட்டும்தான் நம்மளால ஆப்ஷன் பையர் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அது போத் சைடு, கால் சைடா இருக்கட்டும், புட் சைடா இருக்கட்டும். ஏன்னா அங்கதான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தெளிவா கிடைக்கும். இப்ப இங்கெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணிருக்க முடியும்? மிஞ்சி போனா ஒரு 5-6 பாயிண்ட்டுக்கு தான் ஆடிட்டு இருக்கும். அதுவும் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இல்ல ஸ்டார்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு காலி ஆயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 10ல இருந்து 2 மணி வரையும் ஆப்ஷன் செல்லர்களுக்கான மார்க்கெட் ரோட்டா அப்படிதான் முடியும்னு பார்த்தேன். கடைசியில கொஞ்சம் ஒரு 60-70 பாயிண்ட்டுக்கு வெலாட்டிலிட்டி காமிச்சு முடிஞ்சிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட்டும் நாளைக்கு நடக்க போற இருக்கிற மார்க்கெட்டும். யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து நமக்கு கேப் டவுன், கேப் அப். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாட்ஸ் நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் மேல போயிடும் தான் தோணுது. ஜாப் ஓப்பனிங் டேட்டாவை வச்சு சொல்லல, டெக்னிக்கலா வச்சு சொல்றேன். பார்க்கலாம் நாளைக்கு அது யூஎஸ் மார்க்கெட் அப்ல முடியுதா என்னன்ட்டு காலையில தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ப்ரீ ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியில ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. நான் ஜஸ்ட் சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இந்த இண்டெக்ஸ் நிப்டி 50 இதோட இன்ட்ராடே லெவல்ஸ் எந்த லெவல் வரையும் கீழே போகலாம், எது வரையும் மேலே போகலாம், எந்த இடம் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டண்டா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். உங்களை யாரையுமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்கலாம். நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்றேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட இது. மற்றபடி நான் யாருக்குமே எந்த கால்ஸும் கொடுக்கறது கிடையாது. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா நான் கொடுக்கறது இல்லை. எது இருந்தாலும் உங்களோட ஓன் முடிவாகிடுங்க. இல்லைன்னா செபியால அங்கீகரிக்கப்பட்ட ரெஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைம்ல மீட் பண்ணலாம்.